அதனால இப்ப இது எப்படி சார் திரும்ப ரீஎலெக்ஷன் நடக்குமா எப்படி சார்? இல்லை, இப்போ இந்த பதவியேற்பு வந்து ஆளுநர் பிடிவாதமாக இருந்து இந்த 118 எண்ணிக்கை ஆதரவோடு வரணும், வந்தால் தான் செய்வேன் அப்படின்னு வந்து இப்போ உச்சநீதிமன்றம் போய் ஆளுநர் செயல்பாடு சரிதான் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அவ்வளவுதான், திரும்ப ரீஎலெக்ஷன் தான். முடிஞ்சிருச்சு. ஆ. ரீஎலெக்ஷன் வராது. கவர்னர் 6 மாத காலத்திற்கு, ஏன்னா உடனடியாக தேர்தல் என்பதை அரசும் விரும்பாது, தேர்தல் ஆணையம் விரும்பாது, கட்சிக்காரங்களும் விரும்ப மாட்டாங்க. அதனால் 6 மாதம் ஜனாதிபதி ஆட்சி, ஆளுநர் ஆட்சி தான் நடக்கும். இன்னும் தயார் நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 6 மாதம் நீட்டிக்கலாம், ஒரு ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கலாம். நம்ம இந்த 89-90 திமுக ஆட்சி 90 கலைக்கப்பட்ட போது ஒரு ஆண்டு கழிச்சு தான், 9-10 மாதம் கழிச்சு 91 தான் எலெக்ஷன் நடந்தது. ஸோ அது மாதிரி ஒரு வருடம் வரைக்கும் ஆளுநர் ஆட்சி. ஓராண்டுகள் ஆளுநர் ஆட்சிங்கிறது அது பாஜக ஆட்சியாக தான் இருக்கும். உண்மைதான். அதன் பிறகு தேர்தல் வருகிற பொழுது என்ன நடக்க போகிறதுங்கிறது நமக்கு தெரியலை. ஒருவேளை மக்கள் நாங்கள் விஜய் அண்ணாவை தேர்ந்தெடுத்தோம், நாங்கள்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டோம், இந்த எல்லா கட்சியும் சேர்ந்து அவரை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவருக்கு திடீர்னு 150-200 சீட்டு கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம். அனுதாபம் என்பது, அனுதாப அலை என்பது ஒரு ஏற்கனவே பாருங்க, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டான், அதனால மீண்டும் மெரினா புரட்சி வெடிக்க போன்னு சொல்லி அது ஒரு பக்கம் மெரினா ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்பு போயிட்டு இருக்கு.